எத்தனையோ ஆண்கள் என்ன பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க பார்த்தது என்ன அசிங்கமா பார்த்தாங்க. இச்சையோட எண்ணங்களோட பார்த்தாங்க. ஆனா முதல் விஷயம், ஒருத்தருடைய கண்கள் அன்போட, அரவணைப்போட, என்ன மாற்றணுங்கிற எண்ணத்தோட பார்க்கிற ஒரு கண்களை பார்க்கிற, என்ன சீரழிக்கணும்னு சொல்லி பார்த்த கண்கள் அதிகம். ஆனா என்ன காப்பாத்தணும்னு சொல்லி பார்த்த ஒரே கண் இயேசுவின் கண்கள். அந்த கண்ணை பார்த்த உடனே அவ கதறா, என் மேல கல்ல போடுங்க ஆண்டவரே, கல்லை எரிஞ்சிருங்க, நான் சாகணும். கல்லை எரிஞ்சிருங்க, நான் சாகணும். நான் வாழ தகுதியற்றவள் ஆண்டவரே, நான் வாழ தகுதியற்றவள்னு கதறா. அப்ப இயேசு சொல்றா, நானும் உன்னை குற்றவாளியை தீர்க்கல. நானும் உன் மேல கல்லெறிய போறதில்ல. நான் மன்னிச்சிட்டேன் போ. இனி பாவம் செய்யாதே. எவ்வளவு நல்ல ஒரு இயேசு பாருங்க. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ஆத்தும பாரத்தை, இயேசுடைய இருதயத்துல உள்ளத உங்களுக்குள்ள சுமந்துருக்கல, லஸ்ட் வராது. இயேசு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க. நீங்க சிலரை பாக்குறீங்க, பார்த்த உடனே அவங்க யோசிக்கிறாங்க, அவன் ஏன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுடைய கண்கள் பார்த்த உடனே ஒட்டைகிறாங்க உள்ள. இந்த மாதிரி அனுபவம் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். கர்த்தர் அப்படி பயன்படுத்தணும். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் நம்மளை கட்டாயமாக ஆசீர்வதிப்பாராக.